இனிமேதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கயல்விழி. அடிப்பட்ட பாம்பு மாதிரி நம்மள பழித்தீக்க அந்த சத்தியமூர்த்தி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். புரியுதுமா. நாம யாருன்னு வெட்ட வெளிச்சமா சத்தியமூர்த்திக்கு தெரிஞ்சிடுச்சு. அத பத்தி கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாதுமா. சத்தியமூர்த்திய கோர்ட்ல நிறுத்தணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், பெரிய ஆத்மா சாந்தி அடையணும். இதெல்லாம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். நிச்சயமா நடக்கும். இவ்வளவு தூரம் ஆயிடுச்சே, முக்க கிணறு தாண்டுற மாதிரி தானே. அந்த சத்தியமூர்த்தி இனிமே தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு அசால்ட்டாவும் சத்தியமூர்த்தி விஷயத்துல இருந்துடக்கூடாதுமா. முருகேசனை பத்திரமா கோர்ட்டு கூட்டு போற வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். முருகேசனை ஆட்களை வச்சு சத்தியமூர்த்தி ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பான். அவன் ஆளுங்க கையில முருகேசன் மாட்டினா அந்த நிமிஷமே முருகேசன் அவங்க கொன்னுடுவாங்க. சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி சத்தியமூர்த்தி தந்திரமா தப்பிச்சிடுவான். அப்படி அவன் தப்பிச்சிட்டா நமக்கு தான் பேராபத்து. அது வரைக்கும் அவன் அப்படியே நம்மளை கண்டுக்காம இருப்பான். இருந்தாலும் நம்ம கவனமா தான் இருக்கணும். ஆமா கயல், நீ சொன்ன மாதிரி நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணி தயாரா வச்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு கோர்ட் முடிஞ்சதும் நாம உடனே ஊருக்கு போயிடுவோம். இந்நேரம் லாயர் சத்தியமூர்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு சத்தியமூர்த்தி தாம் தூம்னு குதிப்பான். வேற ஒரு வக்கீல வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவான். எப்படி தப்பிக்கலான்னு சத்தியமூர்த்தி கிரிமினலா யோசிப்பான். ஏன் அண்ணன் கிரிமினல் இல்லடி, நீங்க 2 பேரும் தான் பயங்கரமான கிரிமினல்ங்க. நீங்க 2 பேரும் என்ன இங்க எதிர்பார்க்கல. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என்னமா டிராமா போட்டிருக்கீங்க? நாங்க எந்த டிராமாவும் போடல. பெரிய யோகிய மாதிரி பேசாத. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என் அண்ணன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு கத்திய காட்டி என் மருமக அருணை மிரட்டி இருப்ப. அவன் என்னடி உனக்கு துரோகம் பண்ணா? ஓ, நடந்து முடிஞ்சதுக்கு நியாயம் கேட்டு போக வந்தீங்களா? பேசுவல்ல, ஏன் பேச மாட்ட? உனக்கு போய் நான் பாவம் பார்த்தனே, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் சத்தியமூர்த்தியோட தங்கச்சின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசல்லே வந்து மயங்கி விழற மாதிரி விழுந்து பஞ்சம் பொழைக்க வந்திருக்கோம், எங்களுக்கு யாருமே இல்ல, அனாதைங்கன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்தி ஏன் அண்ணன் வீட்லயே உன்னை வேலைக்கு சேர்க்க வச்சியே. எல்லாமே உங்க 2 பேரோட பிளான்னு எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. அதான் என்னோட முட்டாள்தனம். இப்போ உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் அண்ணன் உங்களை விட்டாலும் நான் உங்க 2 பேரையும் விட போறதில்ல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? எங்க அண்ணன் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? ஏன் அவரோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் அதுக்கான காரணத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன நக்கலா? எங்க அண்ணன் கிட்ட கேட்க எனக்கு தெரியாதா? நீங்க 2 பேரும் என்ன சதி திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா தப்பு பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் விட்டுட்டு தப்பே பண்ணாத என் அண்ணன் குடும்பத்துக்குள்ள ஏன் நீங்க 2 பேரும் வந்தீங்க? காரணமா தான் வந்தோம். அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். அது என்ன காரணம்னு உங்களுக்கே நாளைக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியாதான் போகுது. சத்தியமூர்த்தி யாரு, அவர் எப்பேற்பட்ட காரியமெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெளிவா தெரியும். என்னடி அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? என் அண்ணன் பேருக்கு ஏத்த மாதிரி சத்தியமூர்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. சமுதாயத்துல அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை எங்கிருந்தோ வந்த ஊர் பேர் தெரியாத அனாதைங்க நீங்க 2 பேருமா பேசுறீங்க? நாங்க ஊர் பேர் தெரியாத அனாதைங்க கிடையாது. உங்க அண்ணன் சத்தியமூர்த்திக்கு இந்த சமுதாயத்துல இருக்கிற மரியாதை மாதிரி எங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, அந்தஸ்தும் இருக்கு. ஏய், என்ன பொல்லாத அந்தஸ்து? அந்த அந்தஸ்து உள்ளவளா இருந்தா அந்த பேரோடையே ஊர்லயே இருக்க வேண்டியதானே? பஞ்சம் பழைக்க வந்தோன்னு எதுக்கு உங்க அம்மா என்கிட்ட சொல்லணும்? அவங்க போய் சொன்னாங்க. பாத்தியா நீயே உண்மையை ஒத்துக்கிற பாத்தியா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை அந்தஸ்தெல்லாம் எங்கிருந்து வரும்? சத்தியமூர்த்தி அதான் உங்க அண்ணன். அவர் வீட்டுக்குள்ள நுழையணும்னு திட்டம் போட்டுதான் எங்க அம்மா உங்ககிட்ட போய் சொன்னாங்க. அவரை வேவு பார்க்க
வேலைக்காரியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. எல்லாமே எங்க 2 பேரோட நீண்ட நாள் திட்டம் தான். சத்தியமூர்த்தியோட நடவடிக்கைகளை கண்காணிக்க அவர் யார் கூட போன்ல பேசுறாரு, ரகசியமா அவரை யார் வந்து பாக்குறா, இவர் யார ரகசியமா போய் பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கதான் உங்க அண்ணன் வீட்டுக்குள்ள எங்க அம்மா வந்தாங்க. உங்க அண்ணன் எந்த தப்புமே பண்ணாதவரு, உத்தமருன்னு சொல்றீங்களே, உங்க பார்வைக்கு தான் உங்க அண்ணன் அப்படி தெரியறாரு. எங்க பார்வைக்கு அவர் அப்படி இல்ல. போது நிறுத்து. நீங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. உங்க சாயம் வெளுத்து போச்சு. அத பூசி மறைக்க என் அண்ணனை அவதூறா பேசாதீங்க. நீ வீட்டுக்குள்ள புகுந்து கத்திய காட்டி என் மருமகனை மிரட்டி இருக்க. பிளாஸ்டிக் கவர்ல விரல வெட்டி வச்சுட்டு எங்க அண்ணனையும் மருமகனையும் தூக்கம் இல்லாம பண்ணிருக்க. அடுத்தவங்களை காப்பாத்த மட்டுமே போலீஸ் ஸ்டேஷன் போன என் அண்ணனை குற்றவாளி மாதிரி லாக்அப்ல தள்ளி இருக்க. இவ்ளோ சதி வேலை பண்ண உன்னையும் உன் அம்மாவையும் எங்க அண்ணன் சும்மா விட்டாரே, அதுவே அவருடைய நல்ல குணத்துக்கு சாட்சி. அவர் நினைச்சிருந்தா ஒரே நொடியில உங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில வச்சிருப்பாரு. உங்களை அவர் மன்னிச்சு விட்டாருல்ல, அதான் 2 பேரும் வாய் கிழிய இந்த பேச்சு பேசுறீங்க. எனக்கும் தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. நீங்க 2 பேருமே எங்க அண்ணனோட சொத்தை குறி வச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. அவர் அசந்த நேரமா பார்த்து பீரோ சாவியை எடுத்து நகை, நிலப்பத்திரம், பணம் இது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகலன்னு தானே திட்டம். அதே மாதிரி நீ என் புள்ளைய நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டு எல்லா வேலைகளையும் நீ பண்ற மாதிரி நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அவன் அசந்த நேரமா பார்த்து கையில கிடைக்கிறதெல்லாம் சுட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தானே ஓன் திட்டம். எங்க அண்ணன் உஷாராயிட்டாரு. உங்க வேஷம் கலைஞ்சு போச்சு. இப்பவாவது உண்மையை ஒத்துக்கங்க. நாங்க எந்த வேஷமும் போடல. நாங்களா தான் இருக்கோம். வேஷம் போடுறது உங்க அண்ணன் சத்தியமூர்த்தி. நாங்க உங்க அண்ணன் சொத்தை அவர் தூங்கும் போது கொள்ளையடிச்சிட்டு போக வரல. அடுத்தவங்க சொத்துக்கும் நாங்க ஆசைப்பட்டு வரல. அப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது உங்க அண்ணன் சத்தியமூர்த்தி. நாங்க என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரியும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட சத்தியமூர்த்தி எங்களை மன்னிச்சு விட்ட மாதிரியும் எல்லாம் பேசுறீங்க. உங்க அண்ணன் இப்போ நடுங்கி போயிருக்காரு. அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவரு தான் எங்களை பார்த்து பயப்படணும். என் பொண்ணு சரியாத்தான் சொல்றா. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து சத்தியமூர்த்திய நாங்க தேடி வந்திருக்கோம்னு சொன்னா, அதுவும் அவர் கோகைக்குள்ளேயே இருந்து அவரை கண்காணிச்சிட்டு இருந்திருக்கோம்னா எங்க மனசுல எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்திருக்கும். அப்படின்னா உங்க அண்ணன் எப்பேற்பட்ட தப்பு பண்ணி இருந்திருக்கணும். எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் மாறி மாறி பேசி என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்றதால எங்களுக்கு என்ன யூஸ்? ஒன்னும் கிடையாது. எங்க டார்கெட், எய்ம் எல்லாமே சத்தியமூர்த்தி தான். அப்படி என்ன பண்ணாரு அவரு? கொலை பண்ணிருக்காரு. என்னைய மறைக்கிறீங்க? நான் சொல்றது உண்மை. உங்க அண்ணன் ஒரு கொலைகாரன். பார்த்து கொலைகாரன் சொன்ன. எங்க அண்ணனை பார்த்தா கொலைகாரன் சொன்ன உன்னை. ஏய் சீ, கைய விடுறி. எங்க அண்ணனை பார்த்து கொலைகாரன் சொன்ன உங்க அம்மா வாயை கிழிச்சிடுற. எங்க அம்மா சொல்றது உண்மைதான். சத்தியமூர்த்தி ஒரு கொலைகாரன். அவர் செஞ்ச கொலைக்கு இன்னொருத்தர பலியாக்கிட்டு இப்ப சமுதாயத்துல பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வாயாலேயே இந்த உண்மையை சொல்ல வைக்கதான் நானும் அம்மாவும் கிராமத்துல இருந்து இங்க வந்தோம். நாங்க நினைச்சது நடக்க போகுது. நாளைக்கே நடக்க போகுது. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க 2 பேரும் ஏதோ புதுசா கதை ஜோடிக்கிறீங்க. எங்க அண்ணன் கொலைகாரனா இருக்க முடியாது. நீங்க ஏதோ இட்டு கட்டி பேசுறீங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்க. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க கூட வாங்க. உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வரும். என்னம்மா யோசிக்கிறீங்க? தயவு செஞ்சு போங்க. கயல்விழி உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டா. உங்களுக்கும் உங்க அண்ணனை பத்தின உண்மை நாளைக்கு தெரியத்தான் போகுது. அது இன்னைக்கே இப்பவே தெரிஞ்சா நல்லா இருக்குமே. அவரை கொலைகாரன் சொன்னதுக்கே உங்களால ஜீரணிக்க முடியலையே. உங்க அண்ணனை பத்தின விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க என்ன அடிச்சது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். கயல்விழி கூட போங்க. யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. எதையும் சொல்லி என்ன டைவர்ட் பண்ணி
என்கிட்ட இருந்து நீங்க 2 பேரும் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உங்க 2 பேரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். வா. அம்மா, கதவு சாத்தி தாப்பால் போட்டுக்கோ. நான் திரும்பி வந்ததும் உனக்கு ஒரு ரிங் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் கதவு தரேன். சரிம்மா. சரிம்மா, இந்நேரம் சத்தியமூர்த்திக்கு நோட்டீஸ் போயிட்டு இருக்குமா? ஆமா சார், அவர் நோட்டீஸ் வாங்கியிருப்பாரு. அவர் கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். ரொம்ப நல்லதுமா. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு கோர்ட்டில் சந்திப்போம். ஓகே சார். வாமா. இப்பதான் லாயர் பேசினாங்க. அது விஷயமா உனக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு இருந்தேன். நீயே எதிர்க்க வந்து நிக்கிற. வாங்க, ஐயா இங்கதான் இருக்காரு. வாங்க. யாருமா? யார் வந்திருக்கா? இவங்க எப்படி இங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவங்கள உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுமே. இவங்க சத்தியமூர்த்தியுடைய சிஸ்டர். பேர் கூட இந்திரா. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதை கிளியர் பண்ணதான் உங்ககிட்ட இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன சந்தேகம் அவங்களுக்கு? அத நான் எப்படி கிளியர் பண்ண முடியும்? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஓ, உங்க 2 பேரோட சதி திட்டத்துக்கு இவரும் கூட்டா? சதி திட்டமா? என்னம்மா, என்ன சொல்ற? நடந்தது என்னன்னு நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறேன். அப்புறமா உங்களுக்கே பிரச்சனை என்னன்னு தெரியும். சொல்லுமா. ஐயா, நீங்க முருகேசனை தேடி பிடிக்கணும்னு சொன்னீங்க. அவன் எங்க இருக்கான், எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசனையா இருந்தப்பதான் தெய்வாதீனமா முருகேசன் சத்தியமூர்த்தி பார்க்க வந்தான். அம்மா அவனை பார்த்துட்டாங்க. முருகேசனோட அட்ரஸ் சத்தியமூர்த்தியோட டைரியில இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அட்ரஸ் தான் கொண்டு நீ என்கிட்ட கொடுத்த. நான் முருகேசனையும் பார்த்து பேசினேன். சத்தியமூர்த்தி டைரியில இருந்து முருகேசனோட அட்ரஸ் கிழிஞ்சிருக்கிறத பார்த்து சத்தியமூர்த்திக்கு அம்மா மேல டவுட் வந்துருச்சு. துப்பாக்கியை காட்டி மிரட்டினதும் அம்மா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சத்தியமூர்த்தி அம்மாவை ரூம்ல போட்டு அடைச்சிருக்காரு. எனக்கும் ஃபோன் பண்ணாரு. நானும் போனேன். என் முகத்துல முடியிருந்த துப்பட்டாவை அவிழ்த்ததும் என்னை பார்த்து சத்தியமூர்த்தி ஷாக் ஆயிட்டாரு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இப்பதான் நடந்தது. சரி, மேற்கொண்டு சொல்லுமா. என்னையும் அம்மாவையும் சுட்டுடுவேன்னு மிரட்டினாரு சத்தியமூர்த்தி. அவரோட வீட்டுல நாங்க மாட்டிக்கிட்டதுனால எங்களால தப்பிக்கவும் முடியல. அங்கேயே வச்சு சமாதி கட்டிடுவேன்ற இருமாப்ல சத்தியமூர்த்தி பேசினாரு. என்ன, எப்படி நீங்க 2 பேரும் சத்தியமூர்த்தி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? முருகேஸ் அட்ரஸ் கிழிச்சு எடுத்த விஷயத்துல அம்மா சத்தியமூர்த்தி கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நிமிஷமே ஆட்களை அமைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் அருணை கிட்னாப் பண்ண சொன்னேன். அவங்களும் அவனை தூக்கிட்டாங்க. எங்களை சத்தியமூர்த்தி சுற்றுவேன்னு மிரட்டினாரு. எங்களை சுட்டிங்கன்னா உங்க மகன் அருணோட உயிர் போயிடும்னு நான் த்ரெட்டன் பண்ணேன். அவனும் போன்ல அலர்னான். ஓஹோ, அதுதான் அதான் அவன் உங்களை விட்டுருக்கான். நீயும் கிளேடியா தான் வேலை பண்ணிருக்க. இல்லைன்னா இந்நேரம் அவங்க 2 பேரையும் சத்தியமூர்த்தி பணமாக்கிட்டு இருப்பான். நல்ல வேலை, தப்பிச்சிங்க. சரி, நடந்த இந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கும் என்ன இருக்கு? என்னையும் அம்மாவையும் இவங்க சதிகாரங்கன்னு சொல்றாங்க. நாங்க வந்த நோக்கம் இதுதான்னு நானும் அம்மாவும் எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவங்க நம்ப மறுக்கிறாங்க. அவங்க அண்ணனை உயர்வா உத்தம புத்திரனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் நல்லவர் இல்ல, அவர் ஒரு கொலைகாரன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. அவங்க எப்படிமா நம்புவாங்க? சத்தியமூர்த்தி தன்னை யார்கிட்டயுமே ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டான். அதுல ரொம்ப தெளிவா இருப்பான். அது மட்டும் இல்லாம சத்தியமூர்த்தியும் இந்திராவும் வெவ்வேறு இடத்துல இருந்தவங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்றதே ரொம்ப அபூர்வமா தான் இருந்துச்சு. அதனால
சத்தியமூர்த்தியை பத்தி முழுசா தெரியறதுக்கு இந்திராவுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ சொசைட்டில ஒரு லீடிங் கிரிமினல் லாயரா இருக்கிற சத்தியமூர்த்தி தான் அவங்களுக்கு தெரியும். அவனுடைய ஆதி கதை உங்களுக்கு தெரியாது. ஏன், ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். தன்னை ஒரு அனாதைன்னு சொல்லிக்கிட்டு தான் முதல்ல வந்து ஆசிரமத்துல சேர்ந்தான். அப்ப அவனுக்கு 12 வயசு இருக்கும். என்னை விட 1 வயசு இளையவன். அவனுக்கு முன்னே இருந்தே நான் பெரிய ஆசிரமத்துல இருந்தேன். சத்தியமூர்த்தி தன்னை அனாதைன்னு சொன்னதும் அவன் மேல எனக்கு பரிவும் பாசமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நானும் ஒரு அனாதை தான். என் அப்பா அம்மா முகமே எனக்கு தெரியாது. நான் எந்த ஊர்ல பிறந்தேன், எனக்கு சொந்த பந்தன்னு யார் இருக்காங்க, எந்த விவரமும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே முகம் பெரிய முகம் மட்டும்தான். எனக்கு எல்லாமே அவர் தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆசிரமத்தில் இருந்த எல்லார் மேலேயும் அவர் பிரியமா இருப்பாரு. என் மேல அவருக்கு கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அடுத்து சத்தியமூர்த்தி மேலே அவருக்கு பிரியம் உண்டு. நான் நல்லா படிப்பேன், சத்தியமூர்த்தி எனக்கு போட்டியா படிப்பான். படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். அதனால நாங்க என்ன கேட்டாலும் பெரியயா வாங்கி கொடுப்பாரு. அப்படியே அண்ணன் தம்பி போல 2 பேரும் வளர்ந்தோம். ஸ்கூல் படிப்பை 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ எஸ்எஸ்எல்சி பியூசின்னு இருந்த காலம். அப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சு 4 படிப்பு தான். பிஏ, லா, எம்பிபிஎஸ், என்ஜினியரிங், அவ்வளோதான். இப்போதான் என்னென்னவோ படிப்பெல்லாம் வந்துடுச்சே. நாங்கள் 2 பேரும் எஸ்எஸ்எல்சியில் 450 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தோம். அதனால காலேஜில் ரொம்ப ஈஸியாக சீட்டு கிடைச்சிருச்சு. காலேஜிலையும் சேர்ந்தோம். அப்பதான் ஒரு நாள் சத்தியமூர்த்திக்கு ஃபேமிலி இருக்கு, அவன் அனாதை இல்லைன்ற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சுது. காலேஜுக்கு அவனுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதை நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணிட்டாங்க. சத்தியமூர்த்தி கவனமா நோட்டீஸ் போர்டில் இருந்து அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு தன்னை யாரும் கவனிக்கிறாங்களான்னு பார்த்தபடியே காலேஜ் கிரவுண்டில் ஒதுக்குப்புறமா போய் உட்காந்துக்கிட்டான். இவனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா அவனுக்கு தெரியாம அவன்கிட்ட போனேன். சத்தியமூர்த்தி லெட்டரை பிரிச்சு படிச்சான். நானும் பின்பக்கமா இருந்து பார்த்தேன். அந்த லெட்டர்ல, அன்புள்ள சத்தியமூர்த்திக்கு உன் அம்மா எழுதி கொண்டது நலம் நலமறியாவா, உன் கடிதம் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன், நீ எப்படி இருக்கிறாய். அந்த லெட்டரை படிச்சதும் எனக்கு பகீர்னு இருந்துச்சு. காலேஜ் பெல் அப்ப அடிக்கவும் லெட்டரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிற சத்தியமூர்த்தி என்ன பார்த்துட்டான். அவனுக்கு ஷாக். அதே நேரத்தில் சந்தேகம். அந்த லெட்டரை நான் பார்த்தனா பார்க்கலையான்ற யோசனையா என்ன பார்த்தான். நான் அந்த லெட்டரை படிச்சேன்னு சொன்னதும் அவன் அப்படியே ஆடி போயிட்டான்.